சபரிமலையில் இருக்கும் கருப்பசாமி யார்? சுவாமி ஐயப்பன் மகிஷியை வதம் செய்ய புறப்பட்ட போது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து, ஐயப்பன் சிறு வயதினன், அவனது படைக்கு நீ சேனாதிபதியாக இருந்து வெற்றி பெற உதவி செய் எனக் கட்டளையிட்டாராம். அவ்வாறே ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருப்பசாமி சபரிமலையில் 18ஆம் படியின் அருகே வலப்புறத்தில் சன்னதி கொண்டிருக்கிறார். உயர்ந்த உடல்வாகும் கருத்த மேனியும் கொண்டு வலகரத்தில் அரிவாளும் இடக்கரத்தில் கதாயுதமும் கொண்டு நின்ற கோலத்தில் பாதுகாவலனாக நிற்கிறார் கருப்பன். சபரிமலை செல்ல மாலை அணியும் முதல் நாள் பூஜையின் போது அனைவரும் சரணகோஷம் சொல்லும் போது கருப்பனை அழைப்பார்கள். அதுபோல் இருமுடி கட்ட வீட்டில் இருந்து புறப்படும் போது வீட்டு வாசலில் சிதறு தேங்காய் உடைத்து நான் மணிகண்டனை காண சபரிக்கு செல்கிறேன், அதுவரைக்கும் என் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் காவலாக இரு என்று கருப்பனை வேண்டுவது வழக்கம். மலைக்கு சென்று வீடு திரும்பிய போது வாசலில் சிதறு தேங்காய் உடைத்து நான் தரிசனம் கண்டு வந்துவிட்டேன், இதுவரை என் வீட்டையும் குடும்பத்தையும் காத்த உனக்கு நன்றி கருப்பனே என்று சொல்வதும் வழக்கம். அப்படி ஒரு காவல் தெய்வம்தான் கருப்பன். ஆன்மீக புரிதலில் ஹலோச் சந்திரன். நீங்கள் ஐயப்ப பக்தர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து சுவாமி சரணம் என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். சபரிமலை ஐயப்பனின் மகத்துவம் மற்றும் யாத்திரையின் விரத முறைகளை பற்றி ஒரு முழுமையான வீடியோவாக பதிவிட்டுள்ளேன். விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். சுவாமி சரணம்.